வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். என்னுடைய முழு முயற்சி என்பது, என்னுடைய இலக்கு என்பது 2000 பதிவுகளை முழுமையாக அனைத்து மாநிலத்திலுமே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். ஒவ்வொரு மாநிலத்துக்குரிய பங்களிப்பாக அதை நான் முழுமையாக கொடுத்திருக்கின்றேன். 2000 பதிவுகள் என்பது ஒரு 30 வருடத்துக்குரிய காலகட்டத்தை முழுமையாக மாற்றும். விவசாய மக்களுடைய மேம்பாடு, நேரடி கொள்முதல், அரசே நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு விலை நிர்ணய பட்டியல் மற்றும் விவசாய மக்களுக்குரிய காப்பீடு முழுமையாக காக்கக்கூடிய அனைத்து சட்ட திருத்தங்களும், நேரடியான கொள்முதல் அனைத்து துறைகளுமே கொண்டு வரும் பொழுது இங்கு ஒரு இலக்கு இல்லாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டினுடைய முதலீடு முழுமையாக நம்மளுடைய வருமானத்துக்குரிய லாபத்துக்குரிய கணக்கில் வந்து சேரும். இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் முழுமையாக ஒரு பரிசீலிப்பாக மட்டுமே அனைத்து மாநிலத்துக்கும் நான் கொண்டு போய் சேர்த்த அந்த பதிவு என்பது ஒரு வெற்றிகரமான ஒரு இலக்காக அடைந்திருக்கின்றோம். இது என்னுடைய வெற்றி அல்ல, அது மக்களினுடைய வெற்றி. அவர்களுக்காக, அந்த மக்களுக்காக முதல் எடுத்து வைக்கக்கூடிய படியாக, வெற்றி படியாக நாம் கண்டிப்பாக பதிவு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு எத்தனையோ காழ்ப்புணர்ச்சி காரணமாக தடுக்க வேண்டும், தகர்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னுடைய பதில், நான் ஏழை எளிய மக்களின் எளிதாக நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான பெண்ணாக இன்றைக்கும் அவர்களோடு ஒரு கால்நடையாக வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் வரக்கூடிய அந்த பாதை என்பது கடினம்தான். ஆனால் வரக்கூடிய நேரம் என்பது வெகு அருகாமையில் உள்ளது. எம் மக்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்னோடு இன்றைக்கும் சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றது. இங்கு எந்த ஒரு வேடம் தரிக்காத நபர்கள் மட்டுமே, ஏழை எளிய மக்கள் மட்டுமே என்னோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கை என்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அந்த நம்பிக்கையை என்றைக்கும் யாரும் அவர்களிடமிருந்து தகர்க்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவு. மக்களே, என்னை போன்று உங்களுக்காக இளைய சமுதாயம் கண்டிப்பாக வருவார்கள். அவர்களும் சேர்ந்து உங்களோடு எளிய ஒரு குடும்பமாக பயணிப்பார்கள். நன்றி, வணக்கம்.